கர்த்தர் நல்லவர். கர்த்தரே செய்தார். இந்த மே மாசம் கர்த்தரே செய்தார். God did it. ஆமென். செய்தார் என்றால் செய்ய போகிறார், செய்வார், செய்து முடித்து விட்டார். ஆமென். He is already fulfilled all the works. உங்களுக்காக உள்ளத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள், அழுகைகள், துக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்களை பக்கத்துல கூட எனக்கு சொல்ல முடியல, என் குழந்தை கிட்ட கூட சொல்ல முடியல, என் கணவர், என் மனைவி கிட்ட கூட சொல்ல முடியல. இன்னைக்கு தேவன் அந்த குரலை அறிந்திருக்கிறார், உங்களோட ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றார், கர்த்தரே செய்தார். So God is good. அவர் சொல்லிட்டே இருக்கலாம், இயேசுவை மட்டும் பத்தி வர்ணிச்சுட்டே இருக்கலாம், இங்கெல்லாம் போவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அவ்வளோ நல்லவர். ஆமென். அது எந்த டோன்ல கூட சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனாலதான் பாருங்களேன், நம்ம சில நேரம் என்ன நடக்குது இந்த 4 மாசம்னு நமக்கு தெரியாம இருந்தது இல்லையா? ஆனால் அதுக்குதான் எபேசியர் 3:20 சொல்லிட்டாரு, நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதுக்கு மேல நான் செய்வேன். எப்படி செய்வேன்னா, உனக்குள்ள இருக்கிற வல்லமையோ வைத்து நான் செய்வேன். நீங்க உங்களை பலவீனம் நினைக்கலாம், பட் God is seeing you as a powerful woman. ஒரு வல்லமை உள்ள தகப்பனாய் பார்க்கிறார், ஒரு வல்லமை உள்ள மகனாய் பார்க்கிறார், மகளாய் பார்க்கிறார். ஆமென். என்னால முடியாது இல்லைன்ற போதா தேவன் சொல்றார், இந்த உலகம் உன்னை சொல்லும், ஆனா நான் எப்படி உன்னை பார்க்கிறேன்னா, என்னுடைய அதிகாரத்தை உன்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மார்க் 1:5-6 இருக்கும், அதுக்குள்ளேதான் நம்ம இருப்போம். ஸோ 21 எல்லாம் எடுத்துட்டீங்க. மேத்யூக்கு அப்புறம் மார்க் இருக்கும், லூக்குக்கு முன்னாடி நடுவுல இருப்பாங்க அவங்க. 1 21 27 நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஒரு வசனமா அதுல இருக்கிற வெளிப்பாடுகளை நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அவ்வளவுதான். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாள், அவர் என்பது இயேசு, ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். 22 அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் என்ன ஆனாங்களா? சத்தமா சொல்லுங்களேன், ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைய பேருக்கு புரியாது, ஆனா புரிந்து அனுபவித்த உங்களுக்கு, வெளியில இருந்து ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது வார்த்தையை சுமந்து கொண்டு இருக்கிற உங்க அனைவரையும் வெளியில இருக்க உலகம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கும். இவங்களுக்கு எப்படி இவ்வளவு அதிகாரம் என்று பார்க்குங்க. அதுதான் நம் தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது 23 அவர்களுடைய எல்லாம் வாசிக்கிறேன்னா வாசிக்கணும். திடீர்னு ஒரு வசனம் எடுத்து சொன்னா புரியாது. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எங்க இருப்பான்? இப்ப பிசாசு பப்ல இருக்கிறது இல்ல, தியேட்டர்ல இருக்கிறது இல்ல, சினிமா தியேட்டர்ல எல்லாம் இருக்கிறது இல்ல. அவன் ஆல்ரெடி கூட்டம் சேர்த்து அவன் கை கழுவி விட்டான் அந்த கும்பல்லாம். இனி இது தேரவே தேராது. இவன் எங்க கம்ஃபர்டபுளா பூண்டு உட்கார்ந்துட்டான், ஜெப ஆலயத்திலே நல்ல கம்ஃபர்டபுளா சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவன் ஐயோ என்ன சொன்னா, எதுக்கு ஐயோனா, ஒருத்தர் நுழைஞ்சிட்டாரு, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசு நல்லா பைபிள் வாசிக்கிறான் டெய்லி உட்காந்து. நம்ம வாசிக்கிறோமோ இல்லையோ, இயேசுவை பத்தி கரெக்ட். அதுல ஏதாவது ஒரு பிழை இருக்கான்னு பாருங்க, ஏதாவது ஒரு பிழை இருக்கா? அவன் ஐயோக்கு அப்புறம் ஏதாவது பிழை இருக்கிறதா? கரெக்டா பைபிள் வாசிச்சு ப்ராஃபிட்டிக்கா சொல்றான், ப்ராஃபிட் மாதிரி பேசுறான். எப்படி பேசுறான் பிசாசு? He is the prophet, he is the pastor, he is the believer, he is everything. சர்ச்ல என்னெல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லார் மாதிரியும் பேசிட்டு இருக்கான் பாருங்க. 7 லட்சத்தி வார்த்தை இதுல இருக்குது, ஆனா 7 லட்சம் வார்த்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். கவனமா இருக்க வேண்டும் நம்ம. 25 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதைன்ட்டார். அதை அதட்டினார். அவ்வளவுதாங்க ரெஸ்பெக்ட் அவனுக்கு, அவன் மரியாதை அவ்வளவுதான். என்னது? அதட்டி போயிட்டே இருக்கணும் நம்ம. ஆமென். இந்த மே மாசம் தயாரா இருக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் முடிச்சுட்டாரே காரியங்களை. பயம் உடுத்துவான், முடியாத மாதிரி காமிப்பான், திகிலா காமிப்பாரு இவரு. ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்குவான். பார்த்திருக்கீங்களா? தாய்மார்களுக்கு ஒரு கலக்கம் வந்தா தலையெல்லாம் சூடாயிடும். இதெல்லாம் பூச்சாண்டி வேலையெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் அதட்டின மாதிரி அதட்டி அவனை வெளியே துரத்த வேண்டும். அப்படி என்றால்
தேவாலயத்துக்குள்ள அவனுக்கு இடம் இல்லை என்றால், அவனை பேசாமல் நீ அதட்டி போ அப்படின்னார்ல, போன்னு சொன்னார்ல, தேவாலயத்துக்குள்ள பிசாசுக்கு சத்ருக்கு இடம் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்திலும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. If he doesn't belong in God's space, he doesn't belong in your space. Amen. இதுக்கு நீங்க சத்தமா ஆமேன் சொல்லணும் நான் எதிர்பார்த்தேங்க. நான் கண்டிப்பா நீங்க ஆமேன் சொல்லும்போது நான் 100 ரூபாய் வாங்கிக்க மாட்டேன் உங்ககிட்ட. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஏன் இங்க ஆமேன் சொல்றேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல கலங்கி கொண்டிருக்கீங்களே, அங்க விடுதலை. ஆமேன். If he doesn't belong in the church, he doesn't belong in your work. If he doesn't belong in this church, he doesn't belong in your marriage. If he doesn't belong in this church, he doesn't belong with your children. Amen. உங்க குழந்தைகளை அவனால தொட முடியாது. If he doesn't belong in this church, he doesn't belong with your wife, your husband, உங்க குடும்பம், உங்க கல்யாணம், உங்க திருமணம், உங்க வேலை. If he doesn't belong in this space, he doesn't belong in your ministry. உங்க ஊழியத்துல அவனுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு அதட்டி விரட்டினாராம். ஆமென். எவ்வளவு நல்லவர் பாருங்க உங்க தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் நல்ல பிதாங்க அவரு. இயேசுவே ஸ்தோத்திரம். உடனே அந்த ஆவி அவனை விட்டு அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவர் என்ன பிசாசு கூட ஒபே பண்ணுதே இவர் வார்த்தையை கேட்டு என்று ஆச்சரியப்பட்டார்களாம். இப்போ முதல் வசனம், அவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து போனார். அந்த காலத்துல எல்லாருமே எருசலேம் யூதர்கள் இருந்தாங்க இல்லையா. எனக்கு இந்த கான்டெக்ட் சொல்லாம இருக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வாட்டி அவங்க எருசலேம் போய் ஓய்வு நாள்ல அவங்களால ஜெபிக்க முடியல, தூரம். சரியா, இப்போ உங்களை ஒரு ஏஜி பெரிய சர்ச் சின்னமலையில இருக்கு சென்னையில, அங்க போய் போக முடியாதுன்னா இங்க எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குல்ல ஏஓஜில. ஒவ்வொரு நேஷன்ல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடுலனா இங்க வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அது வேர்ல்ட் வைட் அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல எத்தனையோ சர்ச்சஸ் இருக்கு, எத்தனையோ. சரி, அது சர்ச்சை விட்டுருங்களேன், ஒரு கடையை எடுத்துக்கோங்க, ஒரு நோ லிமிட்னா எல்லாருமே அதுக்குள்ள போய் பூந்துக்க முடியுமா? அதனாலதான் அங்கங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் அவங்க வீட்டு அருகே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், போய் வழிபட்டுக்கலான்ற மாதிரி தான். அன்றைய காலத்திலே எல்லோரும் எருசலேம் போக முடியாதனால அந்தந்த இடங்கள்ல சினகாக்ஸ் இருந்ததா, என்ன இருந்தது, தேவாலயம் இருந்தது. அப்ப அந்த இடத்துல வேத பாரகர்களை அமைத்து வைத்திருந்தார்கள். வேத பாரகர் என்றால் ஸ்கிரைப்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை வேற எதுவும் இல்லை, இப்படி வருவாங்க, இந்த மாதிரி ஒண்ணு போட்டுருப்பாங்க, போட்டுட்டு வேதத்தை வாசிச்சுட்டு போவாங்க. மோசேயின் பிரமாணங்கள் எல்லா லாஸையும் they'll read and they'll leave. பட் சம்டைம்ஸ் சில நேரம் இந்த வேத பாரகர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சேஞ்சுக்கு ஒரு ரபியை கூப்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு டீச்சர், நல்ல ஒரு போதகரை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ண வைப்பாங்களாம், பேச வைப்பாங்களாம். அப்படி வந்தவர்ல ஒருத்தர் தான் இயேசு. அப்போ இந்த ஜனங்கள் உங்களை மாதிரி இப்ப நம்ம எத்தனை பேரை கூப்பிடுறோம்ல திடீர்னு, இன்னைக்கு விசேஷித்த போதகர் அது இதுன்னு கூப்பிடுறோம். ஆனா இந்த ஜனங்களுக்கு என்னன்னா, ரொம்ப இவ்வளோ நாள் நிறைய ரபி வந்தாரு, நிறைய டீச்சர் வந்தாரு, ஆனா இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க, இவர்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு. இப்ப நான்லாம் இயேசுவை பத்தி பேசும்போதோ இல்ல சிஸ்டரே பேசும்போது எப்படி பேசுவோம், அவருக்கு அடங்கி அவருடைய கற்பனைகளை நாங்க ஒபே பண்ணி உங்களுக்கு தரோம். இவர் எப்படி பேசியிருக்காருன்னா, இவரே இதுக்கு சொந்தக்காரர் மாதிரியும். ஆமே, இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர், இந்த வார்த்தையின் வெளிப்பாடாய், இந்த வார்த்தை அப்படியே வெளியே உங்களுக்கு வெளிப்பாடாய் இந்த நேரத்துல நின்னா எப்படி இருக்கும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாம் செய்ய பெலன் உண்டு, பிலிப்பியர் 4:13. அப்படியே நேரா அவங்க முன்னாடி நானே பெலன் உனக்கு, என்னால உனக்கு எல்லாமே செய்ய முடியும்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த பின்னாடியில இருந்து உலாவி கொண்டிருக்கிறார். யூத் வர்ஷிப் டீம் ரெடியா இருங்க. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்த கூட்டத்தின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய மகிமையை நீங்க அப்படிதான் பார்க்கணும். அவரை பிரசன்னத்தை அங்க உலாவுகிறார், இங்க உலாவுகிறார், இங்க நடக்கிறார். பிலீவ், ஃபெய்த். உங்க ஆவிக்குரிய கண்களை தரங்க. சபைக்கு வந்தா ஃபேன் லொட்டு லோஸுக்கு ஏசி இல்லதான், ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் ஏசியும் நமக்கு தருவார். முடியல, எனக்கு பயங்கரமா இருக்குது இந்த வெக்கையெல்லாம், இதுக்கு மேல நம்ம போராடக்கூடாது. இன்னைக்கு அவனை அடிச்சு விரட்டி ஏசியை உள்ள கொண்டு வருகிறோம். ஆமென். இடத்தை மாற்றுகிறோம். போதும் நம்ம அப்படியே புலம்பிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு, இனி அவனை அதட்டி விரட்டுறதுலதான் நமக்கு இருக்கிற. இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போதும் இவனை ஐடென்டிஃபை பண்ணி ஜெபிச்சு விரட்டி பாருங்களேன், உங்களுக்கு கூட அந்த வித்தியாசம் தெரியும். வீடு உடனே விடுதலை பெறும் தெரியுமா?
அதட்டி ஜெபிச்சு வேற. ஆனா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எப்படி அவனை ஊழியத்துல கண்டுபிடிக்க போறீங்கன்றதுதான் செய்தி. அப்ப இவர் மத்த வேத பாரகரை போல பேசலனா இவர் யாருங்க? எல்லாம் ரோமர் 13 சொல்லுது, இவரை அன்றி வேறு எந்த அதிகாரமும் இல்லை, எல்லா அதிகாரங்களும் இவரால நியமிக்கப்பட்டிருக்கிறதா. இவருக்காக, இவர் மூலமா, இவரால் நியமிக்கப்பட்டிருக்குது. Through him, for him and by him all the authorities of the world is established by God. Amen. அப்ப எந்த அதிகாரத்துக்காக நம்ம பயப்பட வேண்டும்? Amen. அது மட்டும் இல்ல பாருங்க, இவர் அதிகாரத்தின் தேவன் மட்டும் இல்ல. இந்த ஸ்கிரைப்ஸ்ல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இவர் இவ்வளவு அதிகாரத்தோட பேசினார்தான். எபேசியர் 4:20 எப்படி சொல்லுதுன்னா, நீங்க எழுதி வச்சுட்டு அப்புறம் கூட வாசிக்கலாம். அதுல கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசுவே உங்களுக்கு பாடம், இயேசுவே உங்களுக்கு ஆசிரியர். ஆமென். அந்த குறை இல்லாத, அந்த எந்தவித ஃப்ளா, எந்த குறையும் எந்த தவறும் இல்லாத பாடத்தை ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் எவ்வளவு பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆமென். அவரே உங்கள் பாடத்தை எடுக்கும் ஆசிரியர். அவரே அந்த ஆசிரியர் தான் யாரு? சாரி, அந்த பாடம் யாரு? பாடமும் அவரே, ஆசிரியரும் அவரே. அப்ப எக்ஸாம்னு வந்துருச்சுன்னா உங்க டீச்சர் எதுல இருந்து क्वेश्चंस ஃபார்ம் பண்ணுவாங்க? how will they work out your question paper? உங்க சிலபஸ். இனி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வர அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் இங்க பதில வைத்திருக்கிறார். நானே தானே இதுக்கு ஆசிரியர், நானே தானே இதுக்கு பாடம், இதை நீ பற்றிக்கொள், நீ ஜெயித்து வருவாய். ஏன்னா இந்த சங்கீதம் 91 ரொம்ப பிடிச்சது. அவர் சத்தியம் நமக்கு கேடகமும் பட்டயமா இருக்கு. ஷீல்ட் அண்ட் பக்லர் இப்படி வச்சுக்கணும். பக்லர் கொஞ்சம் சின்ன சைஸ், இந்த பக்கம் ஷீல்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். உங்களுக்கு இந்த வசனம் எப்படி இருக்கு? இந்த பக்கமும் எதிரி தாக்க முடியாது, உன் கண்ணுக்கு முன்னாடியே தாக்க முடியாது. நீ தடுத்து இடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எப்படிப்பட்ட மதிலா இருந்தாலும். ஆமென். எப்படிப்பட்ட சத்ருவா இருந்தாலும் வேதத்தை நம்ம அப்படிதான் வைராக்கியமாய் வாசிக்க வேண்டும். இது நம்மளுடையது, உங்களுடையது. சொந்தம் பாராட்டுங்க. இதுல நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆமென். இப்ப பாருங்க, அவரே ஆசிரியர், அவரே டீச்சர். அது மட்டும் இல்ல, இவர் இவரே என்னவா இருக்கிறார்? தேவன் தன் ஜனங்களை நெருங்கத்தக்கதான வழியும் இயேசுவே. ஆமென். தேவன் உங்களையும் என்னையும் நெருங்கிறதுக்கு வழியும் யாரு? இயேசுவே. இயேசு அதான் மனிதர்கள், சாரி, தேவன் மனிதர்களை அணுகும் வழி யாரு? இயேசு. அதே மாதிரி மனிதர் பிதாவை அணுகும் வழியும் யாரு? இயேசு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்க? நானே என்ன சொல்லிக்கிறார் தன்னை? அன்னைக்கு இப்ப நான் இந்த மெசேஜை சொல்லும் போது, நான் தாங்க ஐ எம் த வே, த ட்ரூத், த லைஃப்னா உங்களுக்கு எப்படி கோவம் வரும்? அப்படிதான் அந்த காலத்துல பரிசேயருக்கு ஆனா இவர் அதிகாரத்தோட சொல்றார், நான் ஒருவர் மட்டும்தான் உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். and he is the ultimate expression of love. அவருக்கு தான் இறுதி அன்பு. அவரை மிஞ்சி ஒரு அன்பு இந்த உலகத்துல நீங்க தேடியும் கண்டே பிடிக்க முடியாது. ஆமென். அதனாலதான் தன் ஒரே பேரான குமாரனை உங்கள் மேல் அவ்வளவாய் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தனால அன்பை தருகிறார். ஆமென். வேற என்னெல்லாம் வர்ணிக்கலாம்ல, இவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம், மெசேஜ்குள்ளே போக முடியல பாருங்க. ஏன்னா இவர் மத்த வேத பாரகரை போல இவர் என்ன பண்ணலையா? போதிக்கல. அதனால அன்பு மட்டும் இல்ல, இவர் 3 இடங்களை ஆட்கொள்கிறார். ஆமென். தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? 3 இடங்கள். என்னது அந்த 3 இடங்கள்? பரலோகத்துலன்னு அவருக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்க. பரலோகத்துலன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு ஹையஸ்ட் பிளேஸ். பிலிப்பியர் 2:9 சொல்லுது, நான் அவரை தேவன் எங்க வச்சிருக்கிறாரா? உயர்ந்த இடத்தில் வைத்ததினால் முடங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், கர்த்தர் இயேசுவே நமது ஆண்டவர் என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்தை கொடுத்திருக்கிறார். சோ பரலோகத்திலும் இயேசு ஆண்டு கொண்டிருக்கிறார், பூமியிலும் ஆண்டு கொண்டிருக்கிறார். எப்படி? பூமியும் அதன் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது, இயேசுடையது. இன்னைக்கு சொல்லாமா? எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருதுல்ல உங்களுக்கு. சோ கொஞ்சம் இன்னைக்கு நீங்க சபையிலே சொல்றீங்களா? உங்க அங்க இருந்த உட்கார்ந்த இடத்துல சொல்லுங்க, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருடையதுங்க. சங்கீதம் 24. அதுக்கப்புறம் இவர் மேல கீழே மட்டும் இவருக்கு அதிகாரம் இல்ல, பாதாளத்திலும் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பிசாசு உங்களை பயம் கொடுத்துறான். ஹெல் இஸ் கண்ட்ரோல்டு பை மீ அப்படின்னு ஒரு பூதம் மாதிரி பண்றான். நான் சொல்றேன், வெளிப்படுத்துது 1:18 நினைக்கிறேன்.
கர்த்தர் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் கையில என்ன வச்சிருக்கிறார்? திறவுகோலை வைத்திருக்கிறார். அவர் நினைச்சா அதை மூடுவார், நினைச்சா அதை திறப்பார். ஆமென். யாராலையும் அதை தடுக்க முடியாது. நீ எனக்கு ஆர்டர் கொடுக்காத, எனக்கு தெரியும் என்ன பண்ணோன்றதுதான் கர்த்தர். இதுதான் அந்த அதிகாரம். புரியுதா? கர்த்தர் பேசும்போது நீங்க எனக்கு அட்வைஸ் கொடுக்காதீங்க, நானே தான் அதிகாரி, நானே தான் ஜீவனின் அதிபதி. ஆமென். சோ கர்த்தர் அவ்வளவு நல்லவர். அதை பார்த்துலாம் இவ்வளவு ஆச்சரியப்படுறோம். என்னங்க இப்படி பேசுறாரு? எல்லாமே இவங்களுக்கு ஒபே பண்ணுது. அன்னைக்கு மத்தேயு 8:26 இல்ல 8:26 அந்த புயலை பார்த்து சொல்றாரு, புயலே நீ அடங்கு. உடனே இவங்க நினைக்கிறாங்க, வார்த்தையால ஒரு புயல் என்ன பண்ணுது? ஒரு காற்று அடங்குதுன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே. இன்னைக்கு நீங்க அந்த வார்த்தையை பேசி பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கும் புயல் கூட அடங்கும். ஆமென். எல்லா ஜனங்களும் ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, யோவான் 7:46 நினைக்கிறேன், அதுல இவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க. என்னது? பரிசேயர்கள் கேட்டு அவங்க சொல் பேச்சு கேட்டு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? காலையிலே ஜீசஸ் போய் அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா இயேசு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கார்? போதித்து கொண்டு இருக்கிறார். அரெஸ்ட் பண்ண போனவங்க பார்த்துட்டு திபுன்னு வந்து அவங்க வந்து அவர் வார்த்தையில அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஆமென். இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட, வாட் கைண்ட் ஆஃப் மேன். அந்த வார்த்தையில் அப்படி நான் டெவலப்லாம் பண்ணல. எப்பேற்பட்ட மனுஷர் இது. What kind of man he is? No man ever spoke like this man. இவரை மாதிரி ஒருத்தரனே பேசி என்ன அதிகாரம்? இவரை போய் நீங்க என்ன பண்ண சொல்லிட்டீங்க? அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டீங்களே என்று ஆண்டவர், நான் இன்னைக்கு திருப்பி உங்களை உற்சாகப்படுத்துற சபையே, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையே உங்கள் நினைவும் உங்கள் சொல்லும் உங்கள் செயலுமாய் மாறிவிட்டால் ஆண்டவர் ஆச்சரியமாவும் அதிசயமான காரியங்களும் உங்களை வைத்து செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். If God speaks to your life, everything is amazing. ஆமென். உங்க வாழ்க்கையில பேச அனுமதிங்க. You are blocking the way. நம்ம தான் தடுக்கிறோம். பேச வைங்க. அந்த அதிகாரம் வரட்டும். அதுக்கப்புறம் ஆச்சரியமான காரியங்களை அனுபவிங்க. ஏன்னா இந்த நாட்கள் வெற்றி கொடி எடுத்துட்டு போற நாட்கள். ஆமென். அதனால்தான் அந்த பாட்டையே பாட சொன்னேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்றுதான் ஏசாயா 59 இருக்கு. யாருக்கு? பிசாசு, உங்க எதிரிக்கு விரோதமா இவர் கொடியேற்றுவார். ஒரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பேரியர்னு இருக்கு. உங்களுக்காக ஒவ்வொரு எனிமிக்கு முன்னாடி என் தேவன் பேரியரை வைத்திருக்கிறாருங்க. அவன் அணுகவே முடியாது. அவனுக்கு தடைய போட்டு உங்களுக்கு வெற்றி கொடிய கையில கொடுத்துட்டாரு. ஆமென். இதுதான் நம் தேவாதி தேவன். ஆச்சரியமாய் மாறுதலாய் செய்வாங்க. இப்படி பேசுனா 22வது வசனம் சும்மாவா எழுதியிருக்காங்க? நான் சொல்லியே சில காரியங்கள்லாம் தெளிவு வருதுன்னா அன்னைக்கு லைவா ஜீசஸ பார்த்திருக்காங்க. வார்த்தையே பேசிக்கொண்டே இருக்கிறதே, வார்த்தையே என்கிட்ட வந்துருச்சு, இனி இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் கிட்ட இவ்வளோ ஆண்டவர் அதிகாரமாய் பேசிட்டு இருந்தாராம். பேசும்போது 23 என்ன ஆகுது பாருங்க. என்னாச்சு 3? அவர்களுக்கு நடுவே அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி ஒருவன் இருந்தான். இப்போ பாருங்க, நான் சொன்னேன்ல முந்தி மாதிரி பிசாசு வெளியில எல்லாம் ஆட்டம் போடுறது இல்லை, சபைக்குள்ள வந்துட்டான். சிஸ்டரே நிறைய வாட்டி இது உங்களுக்கு சொல்லியிருக்கான். எவ்வளவு போராட்டம், நிறைய காரியங்கள். இப்போ சபைக்குள்ள பூந்து வெளி உலகம் நம்மளை எப்படி பாக்குது? தவறானவங்களா? இவங்க சொன்ன வார்த்தையை செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிந்திக்கிறதும் நியாயம் தீர்க்கிறதும் கர்த்தருடைய, நம்மளதுல. அப்படி என்றால் ஒருவர் தவறு செய்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தர் தவறு பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல என்ன பண்ணுவீங்க? அமைதியா ஆண்டவர் கிட்ட விட்டுடணும். சப்போர்ட்டும் பண்ணாதீங்க, என்ன பண்ணாது, எதிர்த்து நின்னும் நீங்க பண்ணக்கூடாது. ஆண்டவருடையது. The revenge is mine. நான் தான் ஜட்ஜிங்க, நீங்க யாரும் பேசக்கூடாது. ஸோ இப்போ அவனோட இடங்களை மாத்திட்டான். இது வேலைக்கு ஆகாது, வெளியெல்லாம் என்னோட வேலை. இப்போ நான் எங்க வந்து உட்கார்ந்துட்டேன்? சபைக்குள்ள வந்துட்டேன். ஆனால் இவனுக்கு ஏன் சபைக்குள்ள வந்துட்டானா, சபை அவனுக்கு என்ன இடம் கொடுத்துருக்குது? கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கு. கம்ஃபர்ட் ப்ரீச்சிங் சொல்லுங்க, இதமான பிரசங்கம் சொல்லுங்க, காதுக்கு குளிர்ச்சியான பிரசங்கம், கம்ஃபர்ட் யூத் மீட்டிங், ஜாலி, ஃபன் ஃபன் ஃபன். அங்க வந்துட்டா நான் ஏன் வெளியிலலாம் போனோம்?
வெளியில அந்த இடத்துக்கு போவேன், என் சபையே அந்த மாதிரி இருக்கே, இப்போ யார் வேணாலும் இது பண்ணிக்கலாம். சபையை மாத்துறாராம் என்வாயர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. நீங்க தாவீத மாதிரி கூட ஆடலாம். அவன் ராஜாவா இருந்தா உங்களுக்கு இப்படி ஆட முடியுமா? எனக்கு மானம் பிரச்சனை முக்கியம் இல்ல, என் தேவன் முக்கியம், அவன் ஆடலாம். அவனுக்கு உடன்படிக்கை தாவீதுக்கு முக்கியமா இருக்கு. இன்னைக்கு உன் பலவீனத்துல நீ ஆட முடியுமா? இல்ல. சந்தோஷமா இருக்கனால ஆடலாம். ஸோ அவன் சினாரியோ, அந்த சீனையே மாத்திட்டான். அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது. இந்த இது இருக்கும் போது தான் நான் அந்த கேள்வியை எழுதி வச்சேன். இவ்வளோ கம்ஃபர்டபுளா அவனால ஒரு சபையில உட்கார முடியுதுன்னா அப்ப அங்க வார்த்தை என்னவா இல்ல? இயேசு வந்துட்டாலே அவன் அலறானா இல்லையாங்க? பாருங்க, இவ்வளோ நாள் ரபி டீச் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் அலர்னானா? இல்ல. இன்னைக்கு யார் வந்திருக்கா? அசுத்தாவிகளாம் நடுங்கிற ஒரு அதிகாரம் அங்க நுழைஞ்சிருக்கு. அங்க அவரோட பிரசன்னத்திலே அது நடுங்குங்களாம். இன்னைக்கு அவர் வந்ததும் அவனுக்கு என்ன பண்ண முடியல? அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துருச்சு. சொல்லுங்க, இயேசுவோட எந்த சபையில எல்லாம் உண்மையான வார்த்தை சத்தியம் இருக்குதோ கண்டிப்பா அந்த சபையில பிரச்சனை இருக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அலர்ஜிக் ரியாக்ஷன். எந்த சபையில ஆழமான தரிசனம் வார்த்தை இருக்கோ அந்த சபையில பிரச்சனை இருக்குங்க. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தா பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை ஜெயிக்கத்தக்கதான வாக்கு தத்தத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்தத்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி எதிரிங்களை காப்பாடணும். அவர் போதும் அதை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, உங்களை நிலை நிறுத்தி வைக்கிறதுக்கு. ஸோ எங்க சபை ஒரே பிரச்சனைங்க, ஆவுனா பிரச்சனை. நல்லதுன்னு நினைங்க. இந்த சபையில தான் ஆண்டவர் ஆவியான உண்மையான சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்ப அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துதான். என்னோட ஒரே கேள்வி, அவன் அசுத்தாவி இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இவர் ரொம்ப நாளா இருந்திருக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்னா, இவன் எத்தனை நாள் இந்த சர்ச்ல பிலீவரா இருந்தான்னா எத்தனை நாள் இவன் இருந்தான்? தயவுசெய்து நீங்க யாரையும் பக்கத்துல எல்லாம் பார்க்காதீங்க யாரையும். ஏன்னா இவனை கண்டுபிடிக்க முடியலையேங்க. முந்திலாம் பேய் படம் எப்படி பார்ப்போம்? கொம்பு இருக்கும், பிச் போக், அந்த மாதிரி பெருசா எதோ எடுத்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்ல. இப்போ அவன் அப்படிலாம் வருதுல்ல, நான் வந்துட்டேன் சபைக்கு அப்படி சொல்லி உட்கார்றது இல்ல. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். சொல்லுங்க, அழகா பட்டு புடவை கட்டிக்கிட்டு, பேண்ட் ஷர்ட் போட்டு, வேட்டி சட்டை மாட்டிக்கிட்டு. எங்க ஊர்னா எப்படி வேட்டிலாம் மடிச்சு போட்டு, சூட் கோட் போட்டு ஜம்முன்னு எங்க பண்ணிடுறாரு. உடனே இப்ப சொல்ல, அடப்பாவி நீ இவ்வளவு நாள் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த, நீயா இது அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்களுக்கு தோணி இருக்கும். ஆமே, இவ்வளோ நாள் அமுங்குனி மாதிரி சபையில உட்காந்துட்டு பெரிய பெரிய வேலை பண்ணி இருக்கிறியே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அவருடைய சத்திய ஆவியுள்ள வல்லமை உள்ள வார்த்தை இங்க வந்திருக்குது. இன்னைக்கு இதை விரட்டி அடிக்கிறது தான் உங்க கையில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை சொல்றதுதான் என் வேலை. இன்னைக்கு சபை முடிந்ததும் ஜெபித்து அவனை விரட்ட போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இனி நம்ம மேல. நம்ம குடும்பத்து மேலேயோ, நம்ம பிள்ளைகள் மேலேயோ, நம்ம ஊழியத்தின் மேலேயோ, நம்ம வேலைகள் மேல அதிகாரத்தை இழந்து விட்டான். ஆமேன். சோ இவர் நல்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா இவன் வேஷத்தின் தலைவங்க, மாஸ்டர் ஆஃப் டிஸ்கைஸ் தான் பிசாசு. நான் எப்பவுமே சொல்வேன், அடேங்க என்னமா பேசுறீங்க? எத்தனை ரிலேஷன்ஷிப்ல உடைஞ்சு போறீங்க யங்ஸ்டர்ஸ். தேனும் பாலும் மாதிரி பேசுறது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களாம். அதுக்கப்புறம் பாருங்க, குரங்கு மாதிரி வரும். நல்லா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, சைக்காலஜில இருக்கு, ஒன்ஸ் யூ கிவ் த கண்ட்ரோல் டு த அதர் பர்சன், அப்போ குரங்கு நல்லா வெளியே வரும். அப்போதான் உள்ள சுய புத்தி எல்லாம் வெளியே வரும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நான் இன்னைக்கு சொல்றது எல்லாமே பகுத்தறியதான் சொல்லிட்டு இருக்கேன். டிசர்ன் பண்ண கத்துக்கோங்க. சபையில, நம்ம சபையில இருக்கிற பிரச்சனைகளை விரட்ட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கு கலகம் கொண்டு வர்றது, உங்களை சொல்ல உங்கள் நிமித்தமாய் வைத்து சில கலங்கங்கள். எனக்கே சில நேரம் என் வீட்டுல நிறைய பிரச்சனை எப்படி தெரியுமா வந்திருக்கு? என்னாலே வந்திருக்குது. ஏன் என்னால வருது? என் புத்தியில யார் நுழையிறா? கலங்கத்தின் ஆவி நுழை. எத்தனை பேர் எத்தனை வாட்டி நான் ஐடென்டிஃபை பண்ணி விரட்டி இருக்கிறேன் தெரியுமா? ஓ நீதான் இதை சுழி போட்டு ஆரம்பிச்சியான்ற மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எத்தனை பேர் சபைகளுக்கு போய் ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஆமேன். அதனாலதான் அங்க யூடியூப்ல எல்லாம் அசிங்கப்படுறோம். கிறிஸ்தவனாலே அசிங்கமா பாக்குறாங்க. ஏன்? சபைக்குள்ள கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்?
இந்த 3வது நாள் மரணம் சாகும் வரைக்கும் ஒருத்தர் சிலுவையில இறந்து அந்த மரணத்தை அழிக்கிற வரைக்கும் அவர் செத்தார். 3வது நாள் ஜீவனின் அதிபதி உயிரோட எழும்பினார். அவரை பத்தி பேச தயாரா இருக்கிறீங்களா? இந்த ஜீவனின் அதிபதி இருக்கா? இன்னைக்கு நிறைய சபை ஏன் தெரியுமா பிரிந்து போகிறது? வெளியில இருக்கிறவங்களால இல்ல, சபைக்குள்ள கிறிஸ்தவர்கள் போதகர்கள் எத்தனையோ பேர் இது காலாயிடுறாங்க. அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இவர் என்ன பண்ணாரா? தேவாலயத்துல உட்கார்ந்தாரானா வார்த்தை வந்ததும் இவருக்கு என்ன பண்ண முடியல, பதறிட்டா. என்ன சொன்னா, ஐயோ சொல்லுங்க, இனி என் கதை செல்லாது. என் தேவா, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பாதாளத்தை அவர் ஜெயித்த தேவன் இங்க எங்க இருக்கிறார்? இந்த மத்தியில இருந்ததும் அவனுக்கு என்ன பண்ணானா? அலர்னானா. அதுலதான் பாருங்க 24வது வசனத்துக்கு வர ஒண்ணா முடிச்சுட்டு வரேனா, அப்போ உங்களுக்கு புரியும். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப பிசாசுக்கு நீங்க நம்ம எல்லாருமே சபையில என்னது, ரட்சிக்கப்படாதவங்களா? சபையில இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றோம்? தேவனை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க. எவ்வளவு தப்புனாலும் we can go to God back and reconcile னு உங்களுக்கு தெரியும். திருப்பி நம்ம பாவத்தை சரி பண்ணிக்கலாம். ஆனா பிசாசுக்கு அந்த உங்க ரட்சிப்பை தொட முடியாது. அதனால இவன் என்ன பண்ணுவான்? ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? எங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இயேசுவை கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? எங்களுக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம்னு இயேசுவே. இப்போ இந்த பிசாசு ஒருவன் தான், நாங்க ஒரு ஆள் தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப இவன் எப்படி கேட்கணும்? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு அவன் கேட்டுக்கணும். இங்க பன்மை ஒருமை பன்மைய பேசிட்டு இருக்கு. என்னது? சிங்குலர் ஸ்பீக்கிங் ப்ளூரல். எனக்கு பிரச்சனைனா நான் என்னங்க பண்ணும்? எனக்கும் உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? எதுக்குங்க? இப்ப நான் நல்லா தானேங்க சபையில உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் நிம்மதி. எதுக்குங்க வந்தீங்க? எதுக்குங்க இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க? பிசாசுக்கு உங்க ரட்சிப்பை தொட முடியல. அதுல ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு வந்ததும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருவார். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஆனால் ஆண்டவர் ஒரு சாய்ஸை வச்சிருக்காரு உங்க லைஃப்ல. நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், ஆனா சாய்ஸ் இன்னும் உன் கையில கொடுத்துருக்கேன். அது எனக்காக வேலை செய்ய. ஆனா இவன் உங்க சாய்ஸை திருடுறான். எப்படி திருடுறான் தெரியுமா? உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்க தனித்துவத்தை தொடறான். உங்க தனித்துவத்தை தொடனா முதல்ல உங்க சிந்தனை அவன் தொடணும். உங்க சிந்தனை அவன் பிசாசு தொட்டுட்டானா அதோட பெயர் தான் டிப்ரெஷன் ஆர் எனி அதர் மென்டல் இஷ்யூஸ். என்னெல்லாம் நீங்க போராடுறீங்க? டிப்ரெஷன் அப்படி சீரியஸா இருக்கணும்லாம் இல்லை. எல்லாருமே ஒரு கவலை அதை கவனிக்க தெரியல, ஆனா சோர்ந்து போயிடுறீங்க. பாத்தீங்களா? அதை கையால தெரியல. கையால தெரியாதவன் தான் என்ன பண்ணிடுறான்? அதுக்குள்ள மூழ்கி போயிடுறான். இந்த டிப்ரெஷன் மட்டும் 3 விஷயத்துல வருது. அதனாலதான் அவன் சபைக்குள்ள அதை கொண்டு வரான். எங்க கொண்டு வரான்? இன்னைக்கு வெளி பிள்ளைங்கலாம் தெளிவா இருக்குதுங்க. வெளியில இருக்க தாய்மார்கள்லாம் தெளிவா ரொம்ப என்ன சொல்றது, ஆம்பிஷியஸா ஒர்க் பண்ணி கடன் இல்லாமலாம் வாழ்றாங்க. பாத்தீங்களா? நானும் தான் சபைக்கு போறேன், ஏங்க எனக்கு இப்படி பிரச்சனை? வார்த்தையை தான் கேட்கிறேன். அந்த அம்மா பாரு, ஒரு உலக பிரகாரமா நம்ம என்ன ஆம்பிஷியஸா இருக்கு, என்ன ஒழுங்கா நடத்துதுன்னா அவனுக்கு அவங்கெல்லாம் முக்கியம் இல்லை, அவனுக்கு நீங்க தான் முக்கியம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக தான் மகிமையான ஒரு இடத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவனுக்கு அவனோட அதை ஆயத்தப்படுத்தின மட்டும் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களே, அது அவனுக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஆமென். அவன் பிசாசு மகிமையை விரும்புகிற மகிமை விரும்புற ஒரு ஆள் அவன் என்ன பண்றான்? அதனாலதான் அவன் லூசிஃபரா இருந்த போது இயேசுவோட இடத்துக்கு இருக்கிற மாதிரி ஆசைப்பட்டார். புடிச்சு கீழே தள்ளினாரா? He always wants glory. He is after glory. அதனாலதான் நீங்க இங்க ஆராதிச்சுட்டு போகும்போதே உங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு. ஏன்? சர்ச்ல ஆராதிக்கும் போதே பக்கத்துல பிரச்சனை வந்துருது. ஏன்? மகிமை அவனுக்கு வேணும். ஆனாலும் இப்ப நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்துட்டேன்ல, இனி அவன் அந்த மாதிரி எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தா நீ பேசாமல் இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. ஆமென். நீ பேசாமல் வாய மூடு. உன்னோட ஒவ்வொரு வார்த்தை எனக்கு காதுல கேக்குது. அந்த வார்த்தை எனக்கு வரைபடமா தெரியுது. அந்த வரைபடம் என் பிரெயின்ல போய் ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆனதும் அதுதான் என் தாட்டா இருக்கு. எல்லா நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிடுது, போய் ஒட்டிக்குது. ஒன்னோட ஒட்டி 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 தாட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகுது. இனி அந்த ப்ராசஸுக்கே ஆண்டவர் ஒரு கொடி ஏற்றுகிறார். ஆமென். உன்னோட எண்ணங்களுக்கு தடையாய் அவர் கொடி ஏற்றுகிறார். அவன் வெள்ளம் போல உங்க மைண்ட்ல உட்கார்ந்தாலும் ஆவியானவர் தாமே உங்களுக்காக கொடி ஏற்றுவார். ஆமென்.
உங்க மைண்டுக்குள்ள போகிறார். ஆவியினால் நிரம்பி பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தம்ங்க. எங்கெல்லாம் வீட்டுல பிரச்சனையோ போங்க, போய் நின்னு, எனக்கு இந்த பெட்ரூம்ல இந்த பெட் இந்த சேர் தாங்க பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை வந்து அங்க போய் நில்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த இடத்தை விட்டு நீ பேசாமல் போ. என் தேவனின் அதிகாரம் மட்டும் தான் வெல்லும். உனக்கு சபையில இடம் இல்லை என்றால் என் வீட்டுல உனக்கு இடம் இல்லை, ஓடிப்போ. அவ்வளவுதான். சிம்பிள் பிரேயர். இதுக்கு உட்காந்து படா 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 படான்னாதீங்க. அதட்ட கத்துக்கோங்க. ஏன்னா அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துருக்கிறேன். மத்தேயு 28:18 சொல்லிட்டாரே, என் அதிகாரத்தையே உனக்கு தந்துட்டு போறேன். முதல் வேலையை நீ பிசாசை விரட்டணும்னு தான் சொன்னாரு சீஷர்களுக்கு. நம்ம தான் மறந்துடுறோம். மற்ற எல்லா வேலையும் செய்யறோம், சுவிசேஷம் சொல்றோம், அது சொல்றோம், ஆனா வீட்டுல விட்டுறோம். இன்னைக்கு நான் என் குடும்ப ஜெபத்திலயும் நான் எங்களோட வேலையா தான் விரட்டு தான். இதுக்காக ஒருத்தவங்க போய் உங்களுக்காக ஊழியம் செய்யணும். ஆண்டவர் எல்லாமே உங்க கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் பாருங்க, டிப்ரெஷன் வரதுக்கு முதல் காரணம் என்னன்னா கம்பேரிசன். எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்றது. சே, அவங்க நல்லா இருக்காங்க, நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் இப்படி இருக்கேன். பொய். இயேசுவின் நாமத்துல அது பொய். அவன் பொய்க்கு பிதா என்று இயேசுவே சொல்லுகிறான். உனக்காக அழகான காரியத்தை அவர் ஏற்கனவே சிலுவையில முடிச்சிட்டாருங்க. இவன் பொய் சொல்வான், முடிக்கல, இது நடக்கல. அதனாலதான் பாருங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் போட்டு பாருங்க. எல்லாம் ஆஸ்திரேலியாவில் வெக்கேஷன்ல இருப்பாங்க, யூரோப்ல இருப்பாங்க. நம்ம இங்க வத்தல ஜங்ஷன் வருது, பெரிய பிரச்சனையா இருக்குது. ஹஸ்பண்ட் வத்தல ஜங்ஷன் கூட்டு வர மாட்டாரு. இப்பதான் நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன், இதுல ஃபேஸ்புக் ஓபன் பண்ணா இங்க வெக்கேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன மைண்டுக்கு டக்குன்னு வரும்? கம்பேரிசன் வரும் இல்லையா? கம்பேரிசன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் டிப்ரெஷன். கம்பேர் பண்ணாதீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்ற, அதுக்கு மேல நீ வேண்டிக் கொள்வதற்கும், நான் திருப்பி எபேசியர் 3:20 சொல்றேன், நீங்க வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் ஆண்டவர் மேலான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். யூ ஜஸ்ட் நீட் டு மூவ் ஃபார்வர்ட். ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு முன்னேறி சென்று போயிட்டே இருங்க. சில நடக்க முடியாது, தவழ்ந்தாது முன்னேறி போயிடுங்க. பின்னாடி வந்துடாதீங்க, நின்னுடாதீங்க. டோன்ட் ஸ்டாப். சபையில நின்னுடாதீங்க. என்ன பிரச்சனாலும் முன்னேறி பாருங்க. அதோட பிரதிபலங்களை நீங்க பாப்பீங்க, ஆசீர்வாதங்கள். ஆமென். ரெண்டாவது ஏன் டிப்ரெஷன் வருதுமா? உங்க அதான் சொல்றல, ரட்சிப்பத்தோட சபை விசுவாசிகளையும் போதகர்களை தொடுறான். விசுவாசிகள் உங்களை விட்டுருங்க, எங்களை ஊழியத்துல இருக்கிறவங்களை தொடுவாங்க. நாங்கெல்லாம் ப்ரீச் பண்றதுக்கு தகுதியே இல்லாத மாதிரி காமிப்போம் அவங்க கிட்ட. இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஆனா இவங்க வீட்டிலே இப்படிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பான். ஆனாலும் நான் என்ன பண்ண வேண்டும்? காலையில எழுந்து என் முகத்தை கழுவிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் போயிட்டே இருக்கணும். என்னோட டெஸ்டினேஷன் இது இல்ல. அந்த ஒரு லட்சிய கரையில ஒருத்தர் அழகான சர்டிபிகேட் வச்சுட்டு, என் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரியே, ஐ வெல்கம் யூ மை டாட்டர்னு கிஸ் கொடுப்பாருப்பாங்க. அந்த முத்தத்துக்காக வேலை செஞ்சு பாருங்க. அந்த சர்டிபிகேட்டும் அந்த ஹக், அந்த கிஸ் போதும் லைஃப்ல. God is waiting for you on the other shore. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னால் புயல் இருக்கதான் செய்யும். ஆனா தேவன் உங்கள் படகிலே இருக்கிறார். அந்த படகு யார் தெரியுமா? நீங்க தான். சீஷர்களை மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. எல்லா புயல்லையும் அந்த படகு எழும்பி போகுது இல்ல, அந்த படகு தான் நீங்க. படகுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. கட்டு மரத்துல செய்யறாங்க. என்ன மரம்லாம் யூஸ் பண்ணாங்க படகு செய்ய? சொல்லுங்க ஜூடித். அவங்க எது சொன்னாலும் சிரிப்பாங்க. சொல்லுங்க. நிறைய இல்ல. அப்போ உனக்கு ஒரு பலகைனா ஸ்டெஃபானுக்கு ஒரு பலகை. ஆண்டு உங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு டிசைன் வச்சிருக்காங்க. You are the boat. You're God's design. I can trample. I can sail through எல்லா ஸ்டார்ம்க்கு மத்தியிலையும் நான் மிதந்து போவேன். ஏன்னா என் படகை உண்டாக்கினவர் மட்டும் இல்ல, என் படகுக்குள்ள உட்கார்ந்து தூங்குறாருங்க, ரெஸ்ட் எடுக்கிறாருங்க. என்னோட இருதயத்துல ரெஸ்ட் எடுக்கிறாரு என் தேவன். ரெஸ்ட்னா அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சங்கீதம் 121. இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒரு போதும் தூங்குற. அந்த ரெஸ்ட்னா என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருந்து கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தான் ரெஸ்ட் கொடுக்கிறார் அவர் தூங்குற மாதிரி பண்ணி. ஆமென். பிலீவ், ட்ரஸ்ட். இயேசுவை நம்புங்கம்மா. அம்மாவா சொல்றேன், அப்பாவா நான் நினைச்சு சொல்றேன், ஆன்டிஸா சொல்றேன், அங்கிள்ஸா சொல்றேன், என் பிள்ளைங்களா சொல்றேன். நான் உங்களுக்கு தெரியாது, நான் ஜான்வரி மாசத்துல இருந்து கரெக்டா ராத்திரி 9:45 9:45 சபை.
யூத்ல ஒருத்தரா உங்க முகத்தை என் முன்னாடி கொண்டு வர பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் போய் கொண்டு உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு தாயானா வெறும் அலிஷா டேனி ரோஷேலுக்கு இல்லை. ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு வரும்போது கூட அந்த இருதயத்தை கொடுக்கல. ஆனா ஊழியத்துல வந்து ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்த நிறைய பாடங்களை நான் நல்லா தான் எடுத்திருக்கிறேன். அது ஒண்ணு மட்டும் செஞ்சுட்டேங்க, அவரை விட்டு போல. நீங்களும் அப்படிதான் பண்ணியிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் உங்க பிரச்சனையில அவர் விட்டு போலையே, ஏன்னா அவர் அன்பை ருசிச்சுட்டீங்க. இவர் என்னை விட மாட்டாரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் நம்ம சபைக்கு நான் சொல்றேன், எல்லா பிள்ளைகளும் பாதுகாப்புல இருக்கிறீங்க. ஆமென். We are praying for you as a church, as a leaders we are praying. தனியாய் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். சவால்கள் வரும், புயல் வரும், பயப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. விசுவாசித்து போங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யார்கிட்டயும் சொல்லுவேன், ஐயோ எங்க வேணா சொல்வேன். ஆனா அந்த ஹார்வெஸ்ட் விஷன் சர்ச்ல மட்டும் போய் என் குறைய நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஹார்வெஸ்ட் விஷன் சர்ச் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும். டெபோரா ஃபெலோஷிப் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும். நீங்களே எதிர்த்தாலும் நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா நாங்க நேசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நேசிக்க வேண்டும். நிந்திக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. ஏன் அவங்களுக்கு அது நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் உங்களை உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆமா இந்த பொண்ணு செஞ்சாலும் செய்யும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? நல்ல சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவான்? அப்சர்வ் பண்ணுவான். ஒரு கொலைக்காரனை கூட அப்சர்வ் பண்றவங்க தான் சைக்காலஜிஸ்ட், தெரியுமா? மனதுருகுவாங்க. எதுனால? why, what is the cause, root problem என்ன? ஒரு உலகத்துல இருக்கிற சைக்காலஜிஸ்டே இவ்வளவு பண்ண முடியும்னா வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கர்த்தா உங்களை எவ்வளவு புரிந்து வைத்திருப்பார். அவன் உங்க இண்டிவிஜுவாலிட்டியும் உங்க டிப்ரெஷன் உங்க மைண்டை திருட வைக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் a lie. He is a master and a father of lies. சத்தியம் மட்டுமே வெல்லும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவ்வளவுதான். மற்றது அவ்வளவும் பொய், டிசெப்ஷன், ஏமாத்து வேலை. புரியுதாங்க? உங்களுக்கு சில நேரம் ஒருத்தவங்களை பார்த்தா கடுப்பா ஒரு ஃபீலிங் வருதுல்ல, ஒரு விஷயமே சண்டே இருந்திருக்காது, ஆனா அவங்கள பார்த்தா அப்படின்னு இருக்கும்ல, அது கூட இவன் தான் கொண்டு வரான். ஒண்ணு தோணுது பாத்தீங்களா சபைக்குள்ளே. நான் எல்லாமே சபைக்குள்ளதான் பேசுறேன் இன்னைக்கு, சபைக்கான வார்த்தை. அப்படி அவன் ஒருத்தவங்க மேல கொண்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது இல்ல. இது யார் கொண்டு வந்திருக்கிறா? இயேசுவின் நாமத்துல போ. நான் உங்களை பார்த்து சிரிச்சு ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போவேன். மூஞ்சில அடிச்ச மாதிரி செஞ்சுட்டு போங்க. அதுதான் வெற்றி கொடி. ஆமென். இயேசுவை பின்பற்றவங்க திடீர்னு பாருங்க, ஒருத்தவங்க வேலை கொடுக்குறாங்க, சபையில ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு நினைச்சு சபைக்கு அவங்க மேலதான் ஒரு பார்ஷியாலிட்டி, அன்பு, இதெல்லாம் நினைக்காதீங்க. பார்ஷியாலிட்டி அன்புன்னு கொண்டு வந்துட்டாலே என்னது? யார் கொண்டு வரா? சபை லீடர்ஸும் இல்ல, விசுவாசிகளும் இல்ல. யார் கொண்டு வரா? பொய். இயேசுவின் வார்த்தை மட்டும்தான் சத்தியம். That's the only truth. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தாட்டு? எங்களை கெடுக்கவா வந்தீங்க? டே, நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு ஆளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எங்களையே கெடுக்க வந்துட்டாராம் சபைய. எங்க ஒரு பிலீவருக்கு பிரச்சனைங்க சபையில. ஆனா இவர் எப்படி சொல்றாரு? ஐயோ இயேசுவே, ஐயோ எங்களையே கெடுக்க வந்தீங்க, நாங்க நல்லா தானே இருந்தோன்னு. உனக்கு பிரச்சனைனா நீ மட்டும் கன்ஃபரண்ட் பண்ணு. எனக்கு இந்த காரியம் பிடிக்கல, அதுக்காக என்ன பண்ணிக்க கூடாது. பிசாசு ஒரு பயந்தாங்கோலி. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நீ ஒரு பயந்தாங்கோலி. சொல்லுங்க, பயப்படணும். அவன் வந்து சிரிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன ஐயோ என்ன இப்படி பயந்தாங்கோலி, இவ்வளவு பயந்து சொல்றாங்க. பயந்தாங்கோலியே தைரியமா சொல்ல கத்துக்கோ. டே, நீ பயந்தாங்கோலி, அதனால நீ என்ன பண்ற? இயேசு கிட்டே வந்து, சபைக்கிட்டே வந்து, உனக்கு தனியா அவருக்கு நேருக்கு நேர் மோத முடியல, நீ யார சேர்த்துக்கிட்ட? ரூம்மேட். சொல்லுங்க. அதே மாதிரி சபையில கூட்டத்தை சேர்த்துக்கிறான். பிரிவினையேன். சொல்லுங்க, அடுத்த வார்த்தை கேட்ட பிரிவினையேன். நான் அப்படியே ஒண்ணு கேட்டா டைம் போயிடும் உங்களுக்கு. ஆனா நான் முடிக்காம இறங்கி போகல, முடிச்சிருவேன். பிரிவினையேன், அதான் ரூம்மேட் சேர்த்துக்கிறான். வா, உங்களுக்கு தெரியுமா இந்த எங்களை கெடுக்கவா வந்தீர்கள் எப்படி தெரியுமா பேசுவாங்க சபையில? இனி நானே அது சொன்னாலும் நீங்களே எனக்கு சொல்லலாம், சிஸ்டர் நீங்க தானே சொன்னீங்க அப்படி பேசாதீங்க சிஸ்டர் லிண்டா, இப்போ உங்க பிசாசு உங்களை ஞாபகப்படுத்தா நீங்களே எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி நான் உங்களை பார்த்தா நான் சொல்றேன், வந்துட்டான் அங்கே அதட்டி அவனை ஜெபிச்சு வெளியே துரத்துங்கன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? எங்களுக்கும் எங்களை கெடுக்கவா வந்தீர்,
அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல வந்து ஒன்னு சொல்றேன், இந்த வார்த்தையை யூஸ் பண்றவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்க பாவங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவங்கள அலைக்கழிக்குது. வெளி தோற்றத்தை பார்த்து அவங்கள வெறுக்க கத்துக்காதுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற களங்கத்தின் ஆவிதான் அவங்கள அப்படி மாத்துது. புரியுதா? சோ இப்போ கேட்டுக்கோங்க. they said, சொல்லுங்க இங்கிலீஷ்ல. அவங்க சொன்னாங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க, சிஸ்டர் ராஜேஷ் இங்க வாங்கல, அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு வைங்கள, அங்கவே வந்துட்டான். நடுவுல நல்ல டேபிள் போட்டு உங்க 2 பேர் காஃபி எல்லாம் சர்வ் பண்ணி, பாரிஸ்டா என்ன லண்டன்ல போய் பாரிஸ்டால உட்காந்து குடிக்கிற மாதிரி லாச்சே எல்லாம் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த சிஸ்டர் லிண்டா வீட்டுல என்ன நடந்ததுன்னு? சோ கெடுத்து பேசுறது. சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இந்த கெடுக்கிற ஆவியை உங்களுக்குள்ள யாராவது சொன்னாங்களோ, இல்ல உங்க திருவாயாலே அது வெளியே வந்ததுன்னா, இயேசுவின் நாமத்துல நீ பேசல. 25 மாதிரியே நம்ம இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும். இது மனப்பாடம், இது திருக்குறள் மாதிரி ஞாபகம் வச்சு ஒப்பிக்க வைப்பாங்களே டீச்சர், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுங்க. உடனே அந்த அசுத்த ஆவியை அவனை இல்ல அது 25, அதுக்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு போ. இப்போ எனக்கே அது வந்துருச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? பேசாம நீ என்ன விட்டு போ என் சிந்தனையில. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா எனக்கு ஒரு வார்த்தை, get the hell out of here. சொல்லுங்க. get the hell out of my house. சொல்லுங்க. get the hell out of my mind. உங்களோட நன்மைக்கும் என் நன்மைக்கும் நம் குடும்பத்தின் நன்மைக்காக பேசுற கர்த்தர் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப அதிகாரமா சொல்லுங்க, get the hell out of my house. சொல்லுங்க. get the hell out of my family. get the hell out of my marriage, etc etc etc. இப்படிதான் ஜெபிக்க வேண்டும். ஏனால் இன்னைக்கோட வார்த்தையின் தலைப்பே என்ன? அவர் அதிகாரம் மட்டும்தான் வெல்லும். இப்போ இந்த எங்களுக்கும் உமக்கும் இப்படி சொல்ற டப்பா விடுற பிசாசெல்லாம் என்ன பண்ணும்? அடட்டி வெளியே தள்ளும். அடுத்தது ஒண்ணு சொல்றான் பாருங்க. சரி, உங்களோட உங்க டிப்ரெஷனை கூட தொடமல இல்லைங்க, நானும் ஆண்டவர் கூட பரிசுத்தங்க, என் மைண்டெல்லாம் அவன் தொற்றவே முடியாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? விசுவாசிங்க. 2வது எப்படி தெரியுமா தொடுவான்? சப்போஸ் நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னா, the second thing the Satan is going to deceive you is through your past. அவன் எப்படி இயேசுவை கூப்பிடுறான்? நசரேயனாகிய இயேசுவே. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பைபிள் வாசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பழைய ஏற்பாடுல நாசரேத்ன்ற ஊரு மென்ஷன் பண்ணவே இல்லை. தெரியுமா அது நிறைய பேருக்கு? நாசரேத் என்ற பட்டணம், அந்த ஊரு, அது பட்டணம் கூட இல்ல, ஒரு குக்கிராம ஊரு பழைய ஏற்பாடுல இல்லை. அப்படி என்றால் அது ஒரு மதிக்கப்படாத ஊரு, ஒண்ணுக்கும் உதவாத ஊரு. அதனாலதான் யோவான் 1:49 நினைக்கிறேன், அந்த பிலிப் என்ன சொல்லுவான்? ஏய், அந்த மேசையாவே வந்துட்டாருடா, ரட்சகரே வந்துட்டாருடான்னு இவன் சொன்னான். ஏய், அந்த வத்தலையில இருந்து யாராவது ஒரு உருப்படி ஆள் ஒண்ணு வருமா? அங்க இருந்து போய் நீ ரட்சகர் பிறந்திருக்காருன்னு சொல்லிருவே. ஏதாவது ஒன்று நல்லது நாசரேத்துல இருந்து வருமான்னு வாசிச்சிருக்கீங்களா இல்லையா பைபிள்ல? பிலிப் சொன்னது. நான் வேற எந்த புக்கையும் பேசலையே, என்ன நீங்க பாக்குறது அப்படி இருக்கு. பிலிப் சொல்லுவான், தெரியும்ல, கட்சில அவன் தான் அப்போஸ்தலர்ல கலக்குன்னு மெசேஜ் கொடுத்தது ஆண்டவருக்கு. அவர் என்ன சொல்றான்னா, ஒன்னாவது நல்லது அந்த ஊர்ல வருமா? இன்னைக்கு பிசாசு உங்களோட தனித்துவத்தை தொட முடியல, உங்க சுயத்தை தொட முடியலன்னா உங்களோட பழச தொடுவான். ஏன்னா அவன் எதை சுட்டி காமிப்பான்? நீ நாசரேத்துல இருந்து வந்தவன் தானே. சபைக்கே வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஏய், நீங்க ரொம்ப ஆராதிச்சேடா வர்ஷிப்ல, ஆனா சாட்டர்டே என்னெல்லாம் பேசுன போன்ல என்னோட, நீ அங்க இருந்தவன் தானே, நான் தான் பார்த்தேனே, நல்லா தியேட்டர்ல குதின்னு வச்சுட்டு இங்க வந்து ஆராதிச்சியா அப்படின்னு ஒண்ணு விட்டான்னு வைங்க. அப்பவும் அது என்னது? If he brings your past by saying you are from Nazareth, அப்படின்னா அங்க ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன் நீ, you don't deserve to worship, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவான்? உங்களை ஏமாத்துவான். அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணும்? இயேசுவின் நாமத்துல இன்ஃபேக்ட் பேசாமல் என் மைண்டுக்கு நீ இது கொடுக்காது, ஆடியோ என்ன சொல்றது, அந்த சத்தம் கொடுக்காது. உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது.
இன்னொன்னு பாருங்க, நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பம் வச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேசுறாங்க. ஸ்ரீலங்காவே நிறைய தேசங்கள் பாருங்க. அன்னைக்கு கூட நான் சென்னையில இருக்கும்போது ஏதோ மலை சம்திங் எல்லா ஊரும் காமிக்குது, அதுல ஸ்ரீலங்கா தேசம் மட்டும் காமிக்கல. அந்த ஊர் தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒன்றுமே மதிக்கப்படாத ஊர்ல தான், அதே நாசரத்ல தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ரட்சகர் பிறந்தார். ஆமேன். நான் சொல்ற தேவாதி தேவன் பிறந்த ஊர் தான் ஸ்ரீலங்கா. அவருடைய ரட்சிப்பு இங்க பிறந்திருக்கிறது. ஆமேன். அவரோட அதிகாரம் மட்டும் தான் வெல்லும். உங்க தேசத்தை நேசிக்க கத்துக்கோங்க. விசா ஆபீஸ்ல போய் நிக்காதீங்க. ஆண்டவரை கூட்டு போனா போங்க, இல்லனா தேசத்தை நேசிங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். எது மதிக்கலையோ, என் குடும்பத்திலயா எப்படி அப்படின்னா, ஒன்னும் இல்லாத குடும்பத்தை குப்பையில இருந்து உயர்த்தி வைக்கிறவர் தான் தேவன். இதெல்லாம் ஒரு குடும்பமா இதுல நுழைய இதுங்க பண்ற சேட்டைக்கு எப்படி ஆண்டவர் அங்கதான் தேவன் உயர்த்துவார். ஆனா சும்மா இல்ல, அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு, உண்மையா இருக்கிறவர்களுக்கு, அவர் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு, those who observe the commands of God, God is doing all this. நான் என்ன வேணா அட்டூழியம் பண்ணுவேன் ஆண்டு அந்த பிரசங்கம் கிடையாது. சத்தியம் மட்டும்தான் சத்தியமா போதிக்கப்படும். இந்த சபையில சத்தியம் மட்டும்தான் சத்தமாவும் போதிக்கப்படும். ஆமேன். அதுக்கு எத்தனை தடை வந்தாலும் அஞ்சாமல் நம்ம செஞ்சுட்டே போகணும். சோ இதையும் பண்ண முடியலன்னா என்ன கொண்டு வரான்? உங்க பாஸ்ட கொண்டு வரான். அடுத்தது இவர் என்னத்தை தொடுறாரு? எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் வச்சுட்டு ஃபாலோ பண்றீங்களா? அடுத்தது ஒண்ணு சொல்வாரு பாருங்க, நீர் தேவனுடைய பரிசுத்தர் தானே. என்னங்க பிசாஸ்? நான் சொன்னேன்ல, நல்லா பைபிள் வாசிப்பாங்க. the holy one of Israel, the holy one ன்னு சொல்றது வந்து ஏசாயா புத்தகத்துல ஏசாயா மட்டும் ப்ராஃபெட் தீர்க்கதரிசி மட்டும்தான் 30 தடவை பயன்படுத்தி இருக்கிறார். நிறைய வாட்டி நீங்களே கேட்டிருப்பீங்க, பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தர், பரிசுத்தர், he is the holy one of Israel சொன்னது ஏசாயா. ஆனா இவன் அதையும் திருடிட்டு என்ன பண்றான்? நீ தேவனுடைய பரிசுத்தர் தானே. இன்னைக்கு ஆண்டவர் வந்து இதே மார்க் சுவிசேஷம், மார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். the one who wrote the gospel, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் முதல் அதிகாரம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆண்டவரோட இங்க பிறந்தாரு, அங்க வளர்ந்தாரு, இது செஞ்சாரு, அதெல்லாம் இல்ல. நேரா பாயிண்ட். சொல்லுங்க, ஆன் பாயிண்ட். சொல்லுங்க, ஆன் பாயிண்ட். மார்க் எப்படி தருமா நான் கூவேன்? மிட்டாய் கடையில இருக்கு சின்ன பையன் மாதிரி. மிட்டாய் கடைக்கு கேண்டி ஷாப்ல போய் ஒரு சின்ன பிள்ளை விட்டா ரொம்ப நேரம் உட்காந்து கணக்கு போட்டு யோசிக்குமா என்ன எடுக்கணும்னு. அதுக்கு தெரியும் அந்த கடைக்கு போய் எந்த டப்பா திறந்து எந்த சாக்லேட்டை எடுக்கணும்னு தெரியும். ஸோ மார்க் knows what to mention in his book. கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்து அவன் என்ன பண்ணிருக்கான்? கிட்டத்தட்ட மார்க் சுவிசேஷத்துல தான் அவருடைய மிரக்கிள்ஸ், அவருடைய அதிசயங்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. he wrote a sound doctrine. சொல்லுங்க, he was sound enough to say he is God. லைக் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் எனக்கு ஜான், அப்புறம் மார்க். அதுக்காக மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லாத, வரிசையில சொல்றேன், அவங்க எழுதின வடிவத்தை நான் சொல்றேன். அப்ப இதே மார்க் சுவிசேஷத்துல தான் ஒரு அதிகாரத்துல லேகியோன் பிசாஸ் இல்ல, லேகியோன் தான் லீஜன். லீஜன் என்றா அதுக்கோட கிரேக்க மொழிப்படி அர்த்தம் வந்து கிரவுட், கூட்டம். ஒரு கூட்டமே ஒருத்தங்குள்ள என்ன பண்ணி இருக்குது? உட்காண்டு. இயேசு போனாரு, சொன்னார், துரத்துட்டு வந்துட்டே இருந்தார். ஆனா இங்க மட்டும்தான் இயேசு என்ன பண்ணியிருக்காரு? இயேசுவை பத்தி அவ்வளோ சொல்றதுக்கு இயேசு அனுமதிச்சார். அவர் நினைச்சிருந்தா அசுத்தாவி இங்க இருக்குன்னா உடனே விரட்டி இருக்கலாம்ல. ஆனா ஏன் இயேசு இவனை பிரசங்கம் பண்ண விட்டார்? தியாலஜி பேசிட்டு இருக்காங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இவ்வளவு சொல்லணும் இயேசுவை பார்த்து. இயேசு அனுமதிக்காம அவனை நேரா துரத்திக்கலாமே. பட் why God didn't rebuke when he was speaking theology? ஒரு வசனத்தை பேசிட்டு இருக்கும்போது எப்படி அவர் தடுக்காம இருக்கிறார்? இன்னைக்கு நம்மளோட தேசங்கள், உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சபைகள் அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. ஏன் பேச விடுறாருன்னா, சில நேரம் பாருங்க, சபைக்குள்ள நுழைந்து சபையில போதகர்களாகவும் விசுவாசிகளாகவும் வார்த்தையை தான் என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனா இவன் என்னத்தை திருடிட்டான்? இப்போ ஏன் உங்களால பகுத்தறிய முடியல? ஏன் எல்லா சபையிலையும் நம்பிடுறீங்க? ஏன் எல்லா பிரசங்கத்தையும் நம்புறீங்க? ஏன் ஏமாந்து போறீங்க? சொல்லுங்க. ஏன்னா அவன் எதை திருடிட்டான்? வார்த்தையை. ஆனா ஏன் இயேசு அலோவ் பண்ணாம இருக்கலாம்ல? அவர் வார்த்தையை தொட்டு இவன் ஏமாத்தினா அங்கேயே அவர் போடலாம்ல. ஏன் அவர் தண்டிக்க மாட்டுறாங்க? ஏன்னா இவனும் என்ன யூஸ் பண்றான்? வார்த்தைய, எந்த சத்திய வார்த்தை எந்த தான் பேசுறான்.
ஆனா இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருக்குள்ள? என்னுடைய மகன் மகள் உள்ள. அப்போ கூட இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இவர் நசரேயனாகிய இயேசுவே ட்ரூ. கரெக்டா? கர்த்தருடைய பரிசுத்தர் ட்ரூ. என்னை அழிக்கவா வந்தீர்கள்னு கேட்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் அது பார்ஷியலி ட்ரூ, ஃபுல் உண்மை கிடையாது. ஏன் அப்படி? நீ இந்த உலகத்துல சபையில என் வார்த்தை சொல்லியே நீ என்ன பண்ணலாம்? காலத்துக்கு நீ ஏமாத்திக்கிட்டு, ஏன் ஐசையா ப்ராஃபிட் மாதிரி நீ பேசுவியோ? ஓ, நீ ப்ராஃபிட். இப்பெல்லாம் நம்ம நம்ப முடியல, ப்ராஃபிட் மாதிரியே பேசுறான். அது மட்டும் இல்ல, அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு இடத்த வேற கொடுத்துக்கிறான் சபையில. கொடுத்து சேர்ல உட்கார்ந்துட்டு அவன் அன்னைக்கு இயேசு இங்க நிக்கும் போது அந்த அவன் நின்னானான்னு கூட எனக்கு தெரியல. அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் இவ்வளவு கேள்வி கேட்டான்ல 24ல, இயேசு பக்கத்துல வந்து நின்னு இப்படி கேட்டானா இல்ல உட்கார்ந்தே கேட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது. இன்னைக்கு இப்படி அதிகாரத்துடன் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சத்திய வார்த்தையை வைத்தே. நம்பாதீர்கள், பகுத்தறிய கத்துக்கோங்க. பகுத்தறியணும்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். சோ இப்ப பாங்க, ஏன் இயேசு ஏன் அந்த தியாலஜி அவனை பேச விடுறாருன்னா, நீ ஏன் வார்த்தையை வைத்தே நீ என்ன பண்ற? திசை திருப்ப பாக்குற என் சபைய. என் சபை பரலோகத்துக்கும் ரட்சிப்புக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? என் வார்த்தையை வச்சுட்டு டைரக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கிற. ஆனால் ஆண்டவர் ஏன் அதை பேச விட்டார்னா, நீயும் சத்தியம் பேசுற, நானும் சத்தியம் பேசுறேன். ஆனா உன்னுடைய சத்தியம் பொய்யான சத்தியம். எப்படின்னா, the false prophecy, the false teachers, பொய்யான தீர்க்கதரிசிகள், பொய்யான போதகர்கள், பொய்யான விசுவாசிகள் எப்படி பார்க்கலாம்னா, அவனுக்குள்ள உட்கார்ந்து அவனை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அவனை டிஸ்ட்ராய் பண்ணும். ஆனா என் வார்த்தையானது அவனுக்குள்ள இருக்க உன்னை டிஸ்ட்ராய் பண்ணும். ஆமென். அவனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, அதை நான் அழிக்க வந்தேன். நான் நீதிமானை அழிக்கவும் சத்ருக்களை விரட்டவும் தான் வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில. திருப்பி ஒரு வாட்டி நீங்களும் சொல்றீங்களா? கர்த்தர் எதுக்குங்க வந்திருக்கிறார்? அவர் வார்த்தை எதுக்கு வந்திருக்கிறது? நீதிமானை விடுவிக்கவும் சத்ருக்களை அழிக்கவும் தான் இயேசு இன்னைக்கு வந்திருக்கிறார் காலை வேளையில. கரங்களை தட்டலாமா? ஆமென். சில நேரம் எல்லாரும் தட்டணும்னு இல்லை, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தொட்டுடுச்சுன்னா தட்டுங்க. இது என் பாயிண்ட்டுக்கு மகிமைப்படுத்துதுல, நீங்க தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. என்னோ இவங்க ஏதோ பேசினாங்க, அது இல்லை. நான் எப்பவுமே ஏன் என்கரேஜ் பண்றேன்னா, நான் ஏன் இங்க தட்டுவேனா? யார் பேசுனா அது நடக்குது, அது அங்க நடக்கும். இது இந்த இடத்துல நடக்கும். எனக்கு இங்க வலி இருக்கு, அப்பப்போ இந்த நெஞ்சு வலிக்குது, அங்க நடக்கும், விடுதலை ஆகும். ஏன்னா உனக்குள்ள ஒன்னு கொல்ல உன்னை பார்த்துட்டு இருக்குல்ல, அது உன்னை அழிக்கும் முன் தேவன் இந்த சபைக்குள்ள இருக்கிறான். ஆமென். God got into the synagogue before the one inside you killed you. Amen. He got there at the right time. So திசை திருப்புகிற காரியங்கள்ல இருந்து விடுதலாங்க. நான் முடிக்க போறேன் 5 நிமிஷம். கடைசியில அந்த பிசாசு இயேசு சொன்னதும் எப்படி போறான்? அலக்கழித்து அவனை குலுக்கிட்டு போனாங்க. குலுக்கிட்டு மிகுந்த சத்தமிட்டான். இயேசு என்ன பண்ணிருக்கலாம்? திருப்பி எனக்கு ஒரு டவுட், ஏன் ஆண்டவரே நீங்க விரட்டணும்னா எதுக்கு அவனை போட்டு இந்த மாதிரி குலுக்குது? அவனை ஏன் இவ்வளவு பெயின்ஃபுல்லா இந்த சிச்சுவேஷன் ஆக்கிட்டு போகுது? பெயின் இல்லாம எனக்கு இந்த பிரச்சனையை நீங்க முடிச்சிருக்கலாமே. எப்படியுமே நீங்க ஜெயிக்கிற கர்த்தர் தானே, எப்படியுமே யுத்தத்துல ஜெயிக்கிறவர் தானே, நீ வெற்றி நாயகன் தானே. எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனையில நீ ஜெயிக்கிறீங்கன்னு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க ஜனவரி 1ஆம் தேதி. அப்புறம் ஏன் என்ன குலுக்க வச்சீங்க? ஏன் எனக்கு அலக்கழிச்சுது? கேட்கலாம்ல. இயேசுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? வானத்தும் பூமிக்கும் இருக்குது, அந்த 3 உலகங்களுக்கும் இருக்குன்னா அப்பாலே போயிடும். அந்த பையன் ஒருவேளை அழகா உட்காந்து மயக்க அடிச்சு விழுந்திருக்கலாம் அன்னைக்கு சபையில. அது ஸ்திரீயா ஆம்பளையான்லாம் போடல, அவன் இவன்னா ஆம்பளை தான் நான் நினைக்கிறேன். அமைதியா அவனை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் அலக்கழிக்க வைத்தது? ஏன் குலுக்க வைத்தது? பாருங்க நல்லா 25 முடிக்க போறனால 26 அந்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு. ஆமாங்க, சில நேரம் வாழ்க்கையில நமக்கு என்ன பண்ணுது சூழ்நிலை? இட் இஸ் ஷேக்கிங் அஸ். அலக்கழிக்குது, குலுக்குது. ஓ, enough is enough. I went through so many things. போதையா
முடியலன்னு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஒரு கூட்டமே இப்ப எனக்காக சேர்ந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இங்கதான் என்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறீங்க. இப்ப புரியுதா? உங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, குடும்பமா நம்ம சில காரியங்கள் போவோம். இதுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணா நம்ம யார்கிட்டங்க போவோம்? அவனை விடாதீங்க. இனிமே சொல்லுங்க, நான் விட மாட்டேன். சொல்லுங்க, என் பிள்ளைய விட மாட்டேன், என் கணவரை விட மாட்டேன், என் மனைவியை விட மாட்டேன், என் அம்மா அப்பா விட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தருடைய அதிகாரம் வெல்லும். அப்போ குலுக்கப்படுகிறோம், அலைக்கழிக்கப்படுறோம். ஒரு சின்ன கதையோட முடிக்கிறேன். 2 பிள்ளைங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பையன் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு அந்த வீட்டுல அன்னைக்கு அவங்க விளையாடுறாங்க. அம்மா அப்பா எல்லாம் வெளியே போயிட்டாங்க. என்னதில்லான் புரியுதா? நீ உன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டு அன்னைக்கு அம்மா அப்பா எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனா அப்பதான் கரெக்டா ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. என்ன வருது? ஈவனுங்களுக்கு வந்து எப்படியாவது அதை என்ன பண்ணோம், போய் வாங்கணும். என்ன பண்ணோன்னு தெரியல. அம்மா அப்பாவும் வீட்டுல இல்லை, ஆனா எப்படியாவது வாங்கணும். அப்ப இந்த பையன் சொல்றான், டே எங்க வீட்டுல வந்து உண்டியல் இருக்குடா, பிகி பேங்க் இருக்கு, சாம அதுல போட்டுடலாம் மாட்டையே அப்படின்றான். சரி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து இந்த பையன் குளுக்குன்னு குளுக்குறான். அது ஒண்ணு ஒன்னா தானேங்க விழும். பார்த்துருக்கீங்களா? குளுக்கும் போது அப்படியேவா விழும்? சில நேரம் இப்படிதானே குளுக்கப்படுறோம். குளுக்கும் போது ஒண்ணு ஒன்னா அது விழுது. அப்ப அந்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு சொல்ல, டேய் இது குளுக்கிறதுக்கு நீ உடைக்கலாம்ல, ஏன்டா குளுக்கிட்டு இருக்க? அப்ப அந்த பையன் சொல்றான், வீட்டுக்கார பையன் சொல்றான், டேய் இப்ப நான் குளுக்குனேன்னா, இப்போ உடைச்சிட்டேன்னா இப்ப அம்மா வந்தா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்கடா. ஆனா நான் குளுக்குனேன்னு வை, நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது இதை விட நிறைய எடுத்து வைக்கிறடா, பெரிய பெரிய ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டார். புரியுதா? சந்தோஷப்படுங்கள், உற்சாகப்படுங்கள், தைரியமா இருங்க. இந்த மே மாசத்துல வெற்றி தான் நமக்கு. இந்த 4 மாசம் குளுக்கப்பட்டோம், அலைக்கழிக்கப்பட்டோம். தேவன் அனுமதித்தார், என் வீட்டுல அனுமதித்தார். ஆனா நான் இன்னைக்கு நம்ம குடும்ப சபையில சொல்றேன், நல்ல வேலைங்க தேவன் நம்மள உடைக்கல. ஆமென். உடைச்சாரா? இல்ல. அதுக்கு பதிலா தேவன் என்ன தெரியுமா சொல்றார்? நான் ஏன் உன்னை குளுக்க அனுமதிச்சேன் தெரியுமா? உன்னை இப்ப யூஸ் பண்றதை காட்டிலும் மகிமையாய் நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், கர்த்தர் விடுதலை இனி கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டார். நீங்க விசுவாசித்து எடுத்துட்டு போங்க. ஈட் காட்ஸ் வேர்ட். முழுங்குங்க, உட்கொள்ளுங்க. உலகத்தை உட்கொள்ளாத, சூரியன் ஹீட்டை உட்கொள்வ. நான் என் பசங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தேன். பைபிள் காலேஜ்ல போறாங்க, கவலையா இருந்தது. உலகத்துக்கு போய் அந்த சிச்சுவேஷனை உறிஞ்சிடாதீங்கடா, பஞ்சு மாதிரி மறுத்து போவீங்க. தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருவ. நீ சோர்ந்து போனா, நீ உனக்கு கவலை வரும்டா, பெயின் வரும், ஆனா நீ சோர்ந்து போக மாட்ட, துக்கப்பட மாட்ட. யோவான் 14, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை விட்டுட்டு அப்படியே இங்க வாங்க. அதுல 2வது நான் செய்கிற, சொல்லுங்க, சாரி, என்னை விசுவாசிக்கிறவன், அதுல பாருங்களேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு இது சீஷர்களுக்கு சொல்றார். நான் செய்யறத நீ அப்படியே செய்வமா, ஆனால் அங்க பாருங்க என்ன செய்வ, இவைகளை பார்க்கிலும் இவைகளை காட்டிலும் மகத்துவமான கிரேட்டர் திங் டூ த்ரூ யூ. ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை என்ன பண்றார்? இதை காட்டிலும் நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சு, எவ்வளோ ராத்திரி நீங்க தனியா நடந்துகிட்டு கடந்தீங்களோ வீட்டுல ஒண்ணுமே புரியாம, நீ நடந்த ராத்திரியை விட உன்னோட விடியலின் வெற்றி நீடித்து நிலை நிற்கும். சாயங்காலம் வரைக்கும் தான் அழுகை. The weeping endures for night, but the joy comes in the morning. ஆமென். களிப்பு விடியல்ல உண்டாகும். இரவில் நீ நடந்ததான் கஷ்டப்பட்ட, பட் அந்த டிஸ்டன்ஸை விட, இதுதான் என்னோட வென்ஸ்டே டெபோராவோட மெசேஜ். வராதவங்களுக்கு உங்களுக்காக நான் இப்பவே அட்வான்ஸ் சொல்றேன். தப்பு இல்லை, உங்களை வர வைக்கணும், நான் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு நீடிய வெற்றியை தருவார். ஆமென். கரங்களை தட்டலாமா இந்த வார்த்தைக்காக? தயவு செய்து பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, திடன் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு சொன்னவர் சொன்னதுதான், அது சத்திய வார்த்தை, அது பழிக்கும். வீட்டுக்கு போய் சொல்லுங்க, சபையில சொல்லுங்க, ஒருத்தவங்களை கிரீட் பண்ணும்போது சொல்லுங்க, எல்லாரையும் பார்த்து சிரிச்சு பேசுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இவனோட தந்திரங்கள், பொய்கள் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க. எல்லாருமே கை தட்டி, இப்ப பாருங்க, நீங்க எல்லா மகிமையும் தேவன் கொடுத்துட்டீங்க. ஆமே. இப்ப சந்தோஷமா நம்ம பாட போறோம். கரங்களை தட்டி இப்ப சிரிங்க பார்க்கலாம்.
அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. போத சீரியஸா இருந்தது, சிரிங்க. நீங்க தேவனுக்கு மகிமை கொடுத்துட்டீங்களே, தேரேன்னு சேர்த்துருக்கு. இப்போ ஜனங்களை பார்த்து அந்த அந்த பரிசுத்தோட போய் முறைச்சிட்டு இருக்காதீங்க சபைக்கு அப்புறம். இல்ல சிஸ்டர் லிண்டா தான் முறைக்க சொன்னாங்கன்னா என் பிரசங்கமே அவ்வளவுதான் வார்த்தை. இப்ப சிரிச்சு இந்த பாட்டை தான் அங்க பாருங்க, யார் கோட்டையை நம்ம தகர்த்து ஒழிக்க போறோம், இவனா தான். சரியா? தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தானின் கோட்டை தகர்த்தெறிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்த்தெறிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்தவர் இயேசு நமக்கு. சாத்தானை ஜெயித்தவர் இயேசு நமக்குண்டு. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளி